ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுவெல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ரிவர்சாங் அப்படின்ற கம்பெனிலேருந்து விட்டுருக்க ஸ்ட்ரீம் டபிள்யூன்ற அந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த நெக் பேண்டை பற்றி பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போ இந்த நெக் பேண்டோட குவிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்பீக்கர் டைப், என்ன இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும், அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைன் இயர் டிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது IPX4 வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா சூப்பர் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் 15 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 இயர் வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராடக்ட்டும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீச்சர் இந்த பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போது இப்படி ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு நெக் பேண்ட் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நெக் பேண்டோட லுக்கை பார்க்கலாம். இப்படி வெளியவே நம்ம பார்த்துட்டு கூட நம்ம பை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. இந்த ஹோலை பிடிச்சி புல் பண்ணோம்னா நமக்கு இந்த முட்டை வருது, வெளியே வரலாம். ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஓரமாக வச்சுட்டு உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி நமக்கு என்னென்ன தேங்க்யூ ஃபார் பையிங் திஸ் ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2-3 பேஜ் இருக்குது. எப்படி அந்த 3 பட்டன்ஸ் வச்சு என்னென்ன பண்ணணும் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி கூட நம்ம என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்துக்கலாம். யூசர் மேனுவல் டிஜிட்டலாக கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின் என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் குவாலிட்டி பார்க்க நல்லா இருக்க மாதிரி இருக்கே. பார்த்தோம்னா கேபிள் கூட நல்லா பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. நல்ல குவாலிட்டியில் தாங்க இருக்குது கேபிள் கூட. இது மைக்ரோ USB கேபிள் பின்னு கொடுத்துருக்காங்க. இது கூட அவங்க ஓன் ப்ராடக்ட் போலையே. ஆமாம், இது கூட அவங்க ஓன் ப்ராடக்ட் ரிவர்சாங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த USB to மைக்ரோ USB ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு சில இயர் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு லார்ஜும் மீடியம் சைஸும் கொடுத்துருக்காங்க. சரி, இதை நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த நெக் பேண்டை வெளியே எடுக்கலாம். நம்ம இந்த நெக் பேண்டை வெளியே எடுத்துட்டு அப்படி காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம நெக் பேண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டண்ட்டுன்னு சொன்னாங்களே, அதனால் இது ஒரு ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வாட்டர் உள்ளே போகாமல் இருக்கும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க, ரிவர்சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டோட ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. rs1000 அதுதான் நெக் பேண்டில் காட்டும் ப்ளூடூத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் ஆன் பண்ணலாம். இந்த சென்டர் பட்டனில் லாங்காக ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் ஆன் ஆகும். ஸோ ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டிவைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஆட்டோ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த ஆடுகளம் படத்துலேருந்து இந்த பாட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதை ப்ளே பண்ணலாம். எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஃபுல் வால்யூம் வைக்கிறேன் நான். இப்போது இது எப்படி இருக்குது இந்த ஆடியோன்றதை மட்டும் கேளுங்க. சும்மா ஆடியோ கிளாரிட்டி சும்மா பக்காவாக இருக்குது. அந்த பேஸு எல்லாமே சூப்பராக தெரியும். இப்போது இது எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு இது அமேசானில் ஆஃபர்லலாம் அவைலபிள் இருக்குது. இது நான் வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அரௌண்ட் 1000 ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ இது ஒரு 1000 ருபீஸ்க்கு ஒரு நல்ல வர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் இது நல்ல வர்த்தான ப்ராடக்ட்டுங்க, வர்த் ஃபார் மணி. இது ப்ளூடூத் வெர்ஷன் 5.0ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூடூத் வெர்ஷன் 5.0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமேவும் நமக்கு இந்த மாதிரி பழைய டிவைசஸ்லாம் கூட கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஒரு எஃபிஷியன்சியோடு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஈகோசிஸ்டம் க்ரியேட் பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நெக் பேண்டு எப்படி இருக்குது என்ன, நான் இந்த வீடியோவில் ஏதாவது விட்டுருந்தேன்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.